இந்த இடத்துல இருந்து இந்த சட்டவிரோத கட்டிடமானது அகற்றி ஆக வேணும். அப்போதுதான் இங்கே மத நல்லிணக்கம் இள நல்லிணக்கம் ஏற்படும். அதை விட்டுட்டு சட்டவிரோதமாக ஒரு பெருந்தொகையான ஒரு சிங்கள மக்களோ பௌத்த மக்களோ வாழாத இந்த பகுதியில் ஒரு சட்டவிரோதமாக ஒரு பௌத்த விகாரியை கட்டிவிட்டு அங்கே நிலை கொண்டிருப்பது, அந்த காணி உரிமையாளர்களை அந்த இடத்துக்கு போகவிடாமல் தடுப்பது, அந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு அந்த விகாரைக்கு மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் சைவ ஆலயங்கள், சைவ மக்கள் வழிபடுற இந்த பகுதி வாழ் மக்கள் வழிபடுற ஆலயங்கள் இருந்தால் இன்று அந்த ஆலயங்களை வழிபட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அப்ப என்னென்று இங்கே மத நல்லிணக்கம் ஏற்படும்? அப்படி ஒரு கேள்வியை நீங்கள் பாருங்க, கேட்டு பாருங்க உங்கள் மனச்சாட்சி கொண்டு. எனவே இந்த சட்டவிரோத கட்டுமானம் சிங்கள மக்கள் ஒருதரேனும் குடியிருக்காத இந்த தகிட்டி பகுதியில் ஏன் இந்த ராணுவத்தின் உதவியோடு ராணுவமே இதை அடிக்கல் நாட்டி ராணுவ பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, முப்படைகளின் பாதுகாப்போடு இன்று இவ்வளவு வீண் விரியம் செய்து போலீசார் இவ்வளவு குவிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் இங்கே பார்த்தீங்களா தெரியும். பிறகு பாருங்கோ, தமிழ் மக்கள் எவ்வளவு துன்பத்தை படுகிறார். அவர்கள் தங்களோட சொந்த காணிக்குள்ள போய் அதில் குடியிருக்க முடியாமல் ரோட்டில் நின்று இந்த கொட்டும் வெயில் இந்த இடத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களோட உரிமைக்காக, உங்களோட உரிமையை அவர்கள் தட்டி பறிக்கவில்லை. எனவே இந்த மக்கள் விடுதலை பெறவும், அவர்கள் இந்த காணி அவர்களிடம் கையளிக்கப்படவும், இந்த நிலைமை மாறும் வரைக்கும் இந்த அரசாங்கமானது, தற்போதுள்ள அரசாங்கமானது இந்த மக்களின் நிலையை உணர்ந்து அவர்கள் தங்களோட காணியின் உரிமையை கேட்கிறார்கள், காணிக்க போவதற்கு நிற்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அந்த காணியை கொடுத்து இந்த கட்டுமானத்தை அகற்றி இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு வழி சமைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர் போராட்டம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான விகாரையை அகற்றுகின்ற வரை மக்களினுடைய குரல்களும் போராட்டமும் ஓயப்போவது கிடையாது. இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இதுவரை காலமும் போலீசாரையும் இராணுவத்தையும் ஏவிவிட்ட இந்த அரசு போராட்டக்காரர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து அச்சுறுத்தி பார்த்தார்கள். ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மக்களும் நாங்களும் அடிபணியவில்லை என்ற காரணத்தினால், போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இப்பொழுது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஜேவிபியினுடைய துணையோடு புதிய கைங்கரியங்களை கையாளுகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் காலை இந்த இடத்திற்கு முஸ்லீம் சகோதரர் ஒருவரும் சிங்கள சகோதரர் ஒருவரும் திட்டமிட்டு அனுப்பப்பட்டு இங்கே உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த போராட்டத்துக்கு எதிராக செயற்பட போவதாகவும் அறிவித்தல்கள் வழியாகி அவர்களும் இங்கே பிரசன்னமாயிருந்தார்கள். ஆனால் அதன் பிற்பாடு சில சூழ்நிலைகளால் அவர்கள் இங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால், உங்களை சிலர் இந்த போராட்டத்தை குழப்புவதற்காக ஏவி விட்டிருக்கிறார்கள். நீங்களும் சில பல நலன்களுக்காக வந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய சகோதர சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல, விகாரிகளுக்கு எதிராக அல்ல, பௌத்தத்துக்கு எதிராக அல்ல, எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல. நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம், புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம். உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அஹிம்சையை ஏற்றுத்தான், அந்த அஹிம்சை வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் தீபரண்ணா அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர். ஆனா எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அஹிம்சை வழியில உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்ததாக வரலாறு இல்லை. புத்த பகவான் போதித்த அஹிம்சையை நடைமுறையில செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள், போராளிகள். அந்த அஹிம்சை வழியில தான் நாங்கள் இந்த தையிட்டு சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே ஒரு விகாரையே இல்லை. தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து, பறித்து, அச்சுறுத்தி, வெருட்டி, கையகப்படுத்தி தான் இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பூர்வீக காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கேட்டுதான் நாங்கள் போராடுறோம். யாழ்ப்பாணத்துல விகாரை அமைஞ்சிருக்குது, நைனாதீவில விகாரை அமைஞ்சிருக்கு, கிளிநொச்சியில விகாரை அமைஞ்சிருக்கு. நாங்கள் அந்த விகாரைகளை அகற்ற சொல்லி கேட்கல. தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் கிளிநொச்சியில கூட ஒரு விகாரை இருந்தது. அந்த நேரத்தில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான உத்தரவு என்னவென்றால், அந்த விகாரைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது. அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் விகாரைகளை எதிர்க்கவில்லை, விகாரைகளை மதிக்கிறோம், பௌத்தத்தினுடைய போதனைகளை ஏற்கிறோம். நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம்தான்.
இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்குள்ள ஒரு புத்த பிக்கு இருக்கிறார். அவருக்கு பின்னால ராணுவம் இருக்கு, போலீஸ் இருக்கு, புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள். நீங்கள் இப்ப கூட பார்க்கலாம், எங்களுக்கு எதிரில் எத்தனை புலனாய்வு பிரிவினர் வந்து இந்த போராட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை ஏவி விடப்பட்டிருக்கிறது. அந்த அடக்குமுறைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம். எங்களுடைய போராட்டத்திற்கு சிங்கள முஸ்லீம் மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த ஜேவிபி இனவாத அரசுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ராமலிங்கம், சந்திரசேகரன் போன்ற அமைச்சர்களை வைத்து நீங்கள் வாயால வட சுடுறதை விட்டுட்டு, அவர் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட சொல்றார். இந்த மாதத்துக்குள்ள விகார பிரச்சனை தீர்க்கப்படும், அடுத்த மாதத்துக்குள்ள தீர்க்கப்படும் என்று தன்னுடைய அமைச்சு பதவியை தக்க வைப்பதற்காக அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார். அவரோடு சூடு சுரணை இல்லாத 3 எம்பிமார் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். வடக்கு கிழக்குல 8 தமிழ் எம்பிமார் இருக்கிறோம். இந்த தமிழ் எம்பிமாருக்கு நாங்கள் சொல்றது, ஒரு சட்டவிரோதமான விகாரை அகற்றுவதற்கு கூட ஒரு வக்கில்லாமல் ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வெறும் பதவிகளுக்காக இனத்தை காட்டி கொடுக்காதீர்கள். ஆகவே மக்களுடைய போராட்டம் இன்னமும் வீச்சு பெறும். அது ஒரு கட்டத்தில் எமது மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும். அறம் தோக்காது. இலக்கு ஒன்றே, இனத்தின் விடுதலை. நன்றி. கையிட்டி பகுதியில் தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற திஸ்ஸ விகாரை என்கின்ற அந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் அனைத்தும் தமிழ் மக்களிடம், காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகின்றது. காணி உரிமையாளர்களும் நாங்களும் இணைந்து முன்னெடுத்து வந்த இந்த போராட்டம் இன்று பல்வேறுபட்ட தரப்புகளுடைய ஆதரவோடு தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. இந்த 2 வருடங்கள் கடந்து 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி பௌர்ணமி தினமாகிய இன்றும் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், மாற்று காணிகள் என்ற பேச்சுடன் என்பதில் தமிழ் மக்கள், அந்த காணி உரிமையாளர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். சட்டத்தின் ஆட்சி என்று ஒரு புறம் அரசாங்கம் கூறிக்கொண்டு, மறுபுறத்திலே தமிழர்களுடைய காணிகளை கண்மூடித்தனமாக ஆக்கிரமித்து தாங்கள் விரும்புகிற கட்டுமானங்களை கட்டியெழுப்பி அதை சட்டபூர்வமானதாக்குகின்ற செயல்பாடுகளை செய்து கொண்டு, மறுபுறம் சட்டத்தின் ஆட்சி பற்றி பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லா மக்களுக்கும் சமனானதாக இருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம், சிங்கள மக்களுக்கு இன்னொரு நியாயம் என்றவாறு அமைய முடியாது. ஆகவே அனுரகுமார கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் கச்சேரியில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய போது எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த கையிட்டி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விகாரை அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ஆனாலும் ஜனாதிபதி அந்த இடத்தை வாய் திறக்கவில்லை. ஆளுநர் ஒரு பொய்யான விடயத்தை கூறி அந்த இடத்தை விஷயத்தை திசை திருப்பியிருந்தார். ஆனாலும் மக்கள் இந்த நிலைப்பாடுகளை, இந்த காணிகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கைவிடுவதற்கு தயாராக இல்லை. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிற இந்த போராட்டம் சர்வதேச ராஜதந்திரிகள் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த காணிகள் மீட்டெடுக்கப்படுகின்ற வரையில் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இதிலே தமிழர்கள் வெற்றி பெற்றால்தான் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்படும். இல்லையென்று சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய இராணுவ அதிகாரங்களையும் போலீஸ் அதிகாரங்களையும் ஏனைய அரச இயந்திரங்களினுடைய அதிகாரத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் தமிழர்களுடைய காணிகளை கபலீகரம் செய்து ஏனைய தமிழர்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களையும் கபலீகரம் செய்து அதை தங்களுடையதாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்வார்கள். ஆகவே மோதல்கள் இல்லாமல், வன்முறைகள் இல்லாமல் இனங்களுக்கிடையில் ஒரு நல்லுறவு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும். இவ்வளவு போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்ற பொழுதும் கூட இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நோக்கி நகர வேண்டிய அரச கட்டுமானம் தென்பகுதியிலிருந்து சிலரை வரவழைத்து இங்கே ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஏற்படுத்தி குழப்பங்களை உருவாக்குவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த நேற்றைய தினம் இந்த பகுதியிலே தென்னிலங்கையிலிருந்து அல்லது அம்பாறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஒரு சிலர் உண்ணாவிரதம் இருப்பதற்கு முயன்ற போது காணி உரிமையாளர்களோடு ஒரு தர்க்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்று எழுந்தது. இருந்தாலும் அவர்கள் பின்வாங்கி சென்றதனால் அந்த முரண்பாடுகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த நபர்களை உண்ணாவிரதம் இருக்க தூண்டுவதிலே இந்த பிக்குவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இங்கே பஞ்சரவிலேயே குந்தியிருக்கிற, சட்டவிரோதமாக குந்தியிருக்கிற அந்த பிக்கு தான் இராணுவத்தினருடைய ஆதரவோடு அந்த நபர்களை அழைத்து இந்த உண்ணாவிரதம் இருக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய சந்தேகம்.
இந்த இவ்வாறான குறுக்குத்தனமான செயல்பாடுகளை கைவிட்டு இந்த இடத்திலிருந்து வெளியேறி இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதன் மூலம் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு இன நல்லுறவு ஏற்படுவதற்கும் சந்தேகங்கள் தீர்க்கப்படுவதற்கும் அது வழிவகுக்கும். ஆகவே இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை கைவிட்டு இந்த பிக்கு உடனடியாக வெளியேற வேண்டும். இராணுவத்தினரும் இதுக்கு பின்னணியிலே நின்று கொண்டு பிக்குவுக்கு முட்டுக் கொடுக்கின்ற செயல்பாடுகளை கைவிட வேண்டும். போலீசாரும் தங்களுடைய அரச வளங்களை பயன்படுத்தி ஒரு சட்டவிரோதமான செயல்பாட்டுக்கு தொடர்ந்து காவல் இருக்கின்ற செயல்பாடுகளை போலீசாரும் கைவிட வேண்டும். அதுதான் இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக சமத்துவமாக வாழ்வதற்கான நிலையை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக அமைய முடியும்.